இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு உச்சகட்ட முறுகல் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் வியாழக்கிழமைக்கு பிறகு ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதை நிறுத்தி இருந்த அமெரிக்கா நேற்று இரவு மீண்டும் தாக்குதல்களை நடத்திய நிலையில் அதற்கு மிக கடுமையான பதிலடியை ஈரானும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய கத்தர், ஓமான் வரைக்கும் இன்றைக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் கத்தர், ஓமான் உட்பட UAE அதாவது துபையினுடைய பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று குவைத், ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். மொத்தம் 5 நாடுகள் மேலே ஈரானுடைய அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. அந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரம் எங்கள் நாடுகள் எதுவுமே ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் தொடர்பு படவில்லை அல்லது அமெரிக்காவுக்கு அனுமதியை கொடுக்கவில்லை என்று சொல்லி GCCயில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு அந்த நாடுகள் அனுமதி கொடுக்கவில்லை என்றிருந்தாலும் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை பயன்படுத்தித்தான் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல்களை நடத்துகிறது. அதனால தான் ஈரான் அந்த தளங்கள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் கத்தருடைய முன்னாள் அதிபர் மரணித்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கத்தருடைய முன்னாள் அதிபராக கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்பட்டு வந்த ஷேக் ஹம்மாத் பின் ஹலீஃபா அல் தானி அவங்க தான் மரணிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி கத்தர்ல உண்மையிலே மிக பெரும் சோகமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன்னா ஹம்மாத் பின் ஹலீஃபா அவங்களை பொறுத்தவரையில் கத்தர் சந்தித்த மிக முக்கியமான ஒரு அதிபராக பார்க்கப்படுகிறார். அதிலும் குறிப்பாக கத்தருடைய தேசத்தந்தையாக பார்க்கப்படுகிற அளவுக்கு கத்தர் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு அவருடைய மதிநுட்பமான செயல்பாடுகள் தான் காரணம் என்று பேசப்படுகிற அதே நேரம் காசாவுக்கு நேரடியாகவே சென்று பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் ஒரே நேரத்தில் அன்பளிப்பு செய்தவர் தான் இந்த ஹம்மாத் பின் ஹலீஃபா அவர்கள். இப்படி பல சேவைகளை முன்னெடுத்தவர் தான் இந்த கத்தருடைய முன்னாள் அதிபர் அவர்கள். இன்றைய நாள் உயிர் பிரிந்திருக்கிறது, மரணித்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அவருடைய நல்ல பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு நம்ம உலகம் முழுவதும் காசா மீது நடத்தப்படுகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அநியாயங்கள், அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயங்கள் உள்ளிட்ட சர்வதேச செய்திகளை உன்னிப்பாகவும் துல்லியமாகவும் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பது அல் ஜசீரா என்கிற தொலைக்காட்சி சேவை. இந்த சேவையை உருவாக்கியவரும் இந்த ஹம்மாத் பின் ஹலீஃபா அல் தானி என்கிற கத்தருடைய முன்னாள் அதிபர் அவர்கள் தான். இவ்வளவு மிக முக்கியமான பல சேவைகளை அவர் செய்திருக்கிறார் என்கிற நிலையில் ஈரான் இன்றைக்கு கத்தருடைய உதை போற்று மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிற மறுகணம் ஹம்மாத் பின் ஹலீஃபா அவர்களுடைய மரணத்திற்கு இரங்கலையும் தெரிவித்திருக்கிறது. எங்களுடைய தாக்குதல் கத்தர் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது தான், கத்தர் மீது அல்ல. அதே நேரம் கத்தர் என்பது எங்களுடைய சகோதர நாடு, நட்பு நாடு. அதன் தலைவர், அதனுடைய உருவாக்குனருடைய மரணத்திற்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்று ஈரானுடைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய ஆஸ்திரியாவுக்கான முன்னாள் பாதுகாப்பு தூதராக செயல்பட்ட வோல்கான் புஸ்தாயிடத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு பேட்டி எடுத்திருக்கிறது. அதிலே ஈரான் மீதான செலவுமிக்க யுத்தம் குறித்து அமெரிக்க வாக்காளர்களிடம் விற்பதற்கு இனிமேல் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடத்தில் எதுவுமே இல்லை என்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா நவம்பர் மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது, இன்னும் ஒரு 4 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு அதிபர் ட்ரம்பினுடைய கட்சியும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியும் ரொம்பவே தயாராகி இருக்கிறாங்க.
குறிப்பாக அதிபர் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜனநாயக கட்சியினுடைய வாக்காளர்களும் அதிகமானவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அங்கே வாக்கு கேட்கக்கூடிய போட்டியாளர்களும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அதில் போட்டியிடக்கூடிய பல பேர் பாலஸ்தீன ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். இந்த மத்திய கிழக்கினுடைய யுத்தத்தை வெறுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அண்மையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கருத்து கணிப்புகளும் மத்திய கிழக்கில் ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் ஃபெயிலியர் என்பதை அமெரிக்க மக்கள் உணர்ந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் பெரும் பொருட்செலவை உண்டாக்கி இருக்கிறது. அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய சுமையை கொடுத்தது மட்டுமல்லாமல் சர்வதேசத்திற்கே மிக பெரும் ஒரு கிரைசிஸை உண்டாக்கி இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தை வைத்து எந்த ஒன்றையுமே அமெரிக்க வாக்காளர்களிடத்தில் பிசினஸ் பண்ண முடியாத நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த நிலை ஈரானுக்கு மிகப்பெரியதொரு சாதகமான காலமாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு நலவையும் ஈரான் தரப்பு மிக உன்னிப்பாகவும் ஆர்வமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்ட பணிகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தியில கப்பல்களை திரும்ப தாக்கி வர்றாங்க. ஹர்முஸ் ஜலசந்தி எங்களுக்குரியது என்பதை மீண்டும் மீண்டும் ஈரான் உறுதியாக சொல்லி வரக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபருக்கு விற்பனை செய்வதற்கு உண்மையிலேயே எதுவுமே இல்லை. எனவே எதிர்வருகிற தேர்தல் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போகிறது என்பதுதான் ஆய்வாளர்களுடைய பார்வையாக இருக்கிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய நீர்வழி பாதையை மொத்தமாக மூடியிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கிறது. அதே நேரம் அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹொர்முஸ் என்பது சர்வதேச கடல் பாதை, இன்டர்நேஷனல் கடல் பார்டராக இருக்கிறது. அதிலே கப்பல்கள் பயணிப்பதற்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு அறிவிப்புலையும் ஒரு கப்பல் நிறுவனம் எதை எடுக்கும் என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? நீ சொல்லுவடா, நீ போ அப்படின்னு சொல்லுவ, போனா எங்களுக்கெல்லாம் அடிக்கிறாங்க என்கிற ஒரு பார்வை கப்பல் ஓனர்களுக்கு வருமா இல்லையா? கப்பல் நிறுவனங்கள் யோசிக்குமா இல்லையா? ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பல்களுக்கு போகலாம், திறந்து தான் இருக்குது. அது எப்பயும் திறந்து தான் இருக்குது, அது கேட் போட்டெல்லாம் மூட முடியாதுல்ல. ஆனால் போனால் தாக்குறானே, போனால் அடிக்கிறானே, அப்போ எவன் போவாங்கிற கேள்வி இருக்குதுல்ல. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஈரான் திட்டவட்டமாக ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஹொர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றி இருக்கிறது என்பதையே நம்ம தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னா ஈரானை மீறி அந்த ஹொர்முஸ் வழியாக யாருமே எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு இந்த யுத்தம் ஈரானியர்களை ஒரு வலுவானவர்களாக மாற்றி இருக்கிறது. ஹொர்முஸ் நீர்வழியை ஒரு சர்வதேச நீர்வழியாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவுடைய சென்காம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய படைகளுடைய கண்காணிப்பிலிருந்து தப்பி எந்த கப்பலும் போக முடியாது என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிலைமை அப்படி அல்ல, நீங்க தாராளமா போக முடியும், நாங்க அதுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவுடைய சென்காம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், சர்வதேச நீர் வழியாக ஹொர்முஸை நாங்கள் சொல்லவில்லை. ஹொர்முஸ் என்பது ஈரானுக்கு சொந்தமான கடல் பகுதியாக இருக்கிறது. எங்க கிட்ட கேட்காம யாரு போனீங்கன்னாலும் கண்டிப்பாக அடி வாங்குவீங்க அப்படிங்கிற தகவல்களை ஈரான் இன்றைக்கு மேலதிகமாக சொல்லி இருக்கிற நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். பேட்டி கொடுத்திருக்கிறாருங்கிறத விட ஒளரி தொலைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறலாம். ஏன்னா இந்த ஆள் என்ன பண்றாருங்கிறது அவருக்கும் தெரியல, அமெரிக்காவுக்கும் தெரியல. இந்த ஆளை போய் ஜனாதிபதி ஆக்கிட்டோம்டா யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது. அதிலும் இந்த யுத்த விவகாரத்தில் அவர் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அத்தனையும் கம்பி கட்டுகிற கதை மாதிரி அவருடைய செயல்பாடுகள் மாறி இருக்கிறது. அதில் என்ன சொல்றாருன்னா, ஈரான் ஆரம்பத்தில் ஈரான் எங்களிடம் கெஞ்சுகிறது, எங்களிடம் கதறுகிறது, இப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. நாங்கள் கெஞ்சவும் இல்லை, கதறவும் இல்லை, ஹொர்முஸை மூடிட்டோம், போயிட்டு வாடா அப்படின்ட்டாங்க. எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஈரான் இருக்கக்கூடிய நேரத்தில் திருப்பி இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் எங்களோட பேசின நேரத்தில் நாங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகேன்ட்டாங்க. சொல்லி 1 மணி நேரத்தில் ஒரு கப்பலை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. சொன்ன எல்லாத்தையுமே கிளிப்புள்ள மாதிரி கேட்டுக்கிட்டாங்களாம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. 1 மணி நேரம் போகலை, ஒரு கப்பல் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஈரானுடைய தலைமை ரொம்ப நோய் பிடிச்ச ஒரு தலைமை, அவங்க மண்டக்கடன் கூடிடுச்சு, அவங்களுக்கு நோய் பிடிச்சி போய் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நேற்று இரவு அவங்களை கடுமையாக தாக்கியது. அதே நேரம் ஹொர்முஸ் ஓப்பனாக தான் வச்சிருக்கிறோம், யாரும் பயணிக்கலாம் அப்படிங்கிறார். நீ சொன்னா எல்லாம் போயிடுவாங்களா? போனா அவன் அடிப்பான், நீ போங்கிற. இப்போ யார பேச்சை கேட்பாங்க? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் அடி வாங்குவாங்களா யாராவது?
எனவே இந்த இடத்துல யாருக்கு நோய்ங்கிறது உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைய நாளில் இன்னும் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனியினுடைய ஆலோசகர் மொஹசின் ரஸாயி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, டசன் கணக்கான அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதை விட ஹொர்முஸ் ஜலசந்தி மிகப்பெரியதொரு ஆயுதமாக ஈரானுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உண்மையும் அதுதான். மிகப்பெரிய அணு ஆயுதங்களை கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவே திணறிக் கொண்டிருக்கிறாங்க ஹொர்முஸ் விஷயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிற அளவுக்கு. எனவே அணு ஆயுதங்களை விட ஹொர்முஸ் ஜலசந்தி ரொம்ப ஆபத்தான ஆயுதமாக ஈரான் கையில் கிடைச்சிருக்குது. ஹொர்முஸை மூடினா அணு ஆயுதத்தால் ஒரு குண்டு போட்டு அந்த நாட்டுக்கு மட்டும்தான் பிரச்சனையாகும், அந்த நாட்டை சார்ந்த ஒரு சாராருக்கு தான் பிரச்சனையாக போகுது, அல்லது அண்டைய நாடுகளுக்கு சேர்ந்த ஒரு அளவுக்கு பிரச்சனையாக போகுது. ஆனால் இந்த ஹொர்முஸால உலகம் முழுக்க பிரச்சனை அப்படிங்கிறதா இன்றைக்கு ஆயத்துல்லா அலி முஜ்தபா ஹாமனியினுடைய ஆலோசகருடைய கருத்தாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பாதை டசன் கணக்கான அணு ஆயுதங்களை விட முக்கியத்துவமாக மாறி இருக்கிறது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு அதனை பாதுகாக்கிற முனைப்பில் என்றைக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவரே அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயல்கிறது என்கிற குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். நாங்கள் அணு ஆயுதத்தெல்லாம் உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுடைய மறைந்த தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அதற்கு எங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். எனவே நாங்கள் அணு ஆயுதத்தை தேடியெல்லாம் போகல, அதை விட பெரிய ஆயுதம் எங்ககிட்ட இருக்கல, எங்களுக்கு எதுக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிற கருத்துப்பட அவருடைய அறிவிப்புகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரத்தில் தான் ஓமானில் இருக்கக்கூடிய தளத்தின் இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஓமானில் அமையப்பட்டிருக்கிற அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில ஒரு முருகல் நிலையை தோற்றுவித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற அதே நேரம் ஓமான் ஈரானுக்கான தூதுவரை இன்றைக்கு அழைத்திருக்கிறது இது தொடர்பாக கண்டிப்பதற்காக என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. கடந்த 40 நாட்கள் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதல்களின் போது ஒமானுடைய எண்ணெய் அதே போன்று எரிசக்தி வசதிகள் மீது 3 தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஈரான் மறுத்துட்டாங்க. உண்மையும் கூடாது. அந்த நேரத்தில் ஈரானையும் ஓமானையும் சிக்க வைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இஸ்ரேலோ அமெரிக்காவோ கூட அந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அதை அட்டாக் பண்ணலை என்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் நாங்கள் தான் நடத்தி இருக்கிறோம், ஆனால் உங்கள் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணலை, அமெரிக்காவுடைய தளத்தின் மேலே தான் அட்டாக் பண்ணியிருக்கிறோம்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய நாள், அதாவது இந்த வீடியோ திங்கட்கிழமை யாராவது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று புரிஞ்சுக்கிறீங்க. சனிக்கிழமை அன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி ஓமானில் இருந்தார், ஓமானியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தும் போது ஓமான்லையும் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எனவே இதுவும் ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிளவாக பார்க்கப்படாமல் ஓமானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது தாக்குதலாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களுக்கு தேவையான பெட்ரோல் அனைத்துமே இந்த ஓமானில் இருக்கக்கூடிய தளத்தில் இருந்துதான் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிற அதே நேரத்தில் ஓமானில் இருக்கக்கூடிய MQ-9 வகையான அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்களை நிறுத்துகிற தளத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி அதை மொத்தமாகவே காலி பண்ணி அழிச்சு விட்டுருக்கிறாங்க ஈரானியர்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இந்த மாதிரியான ஒமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சிறு முருகல் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல ஓமான் இன்றைக்கு மேலதிகமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில் ஏற்கனவே ஓமான் கடல் எல்லையில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்கு கப்பலில் இருந்து 23 மாலுமிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. GFS கேலக்ஸி என்கிற சரக்கு கப்பல் மீது தான் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இந்த தாக்குதல்களில் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் என்றும் 10 பேர் மீட்கப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இந்தியாவுக்கு சொந்தமான கப்பலாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அவங்க இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட கப்பலில் இருந்து 23 மாலுமிகளை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் என்று ஓமான் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில தான் தொடர்ந்தும் எங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் ஓமானுக்கோ கத்தருக்கோ துபாய்க்கோ அல்லது பஹ்ரைனுக்கோ குவைத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களைத்தான் நாங்கள் தாக்குகிறோம், அந்த நாடுகளை நாங்கள் தாக்கவில்லை என்கிற செய்திகளை மிக தெளிவாகவே ஈரான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அமெரிக்காவும் ஈரானும் சற்று தனிந்த நிலையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றிரவு என்ன நடக்கும் என்பது தெரியாது. மீண்டும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தக்கூடும். அப்படி நடத்தினால் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.